ஹாய், பரபரப்பான செவ்வாய்க்கிழமை மாலை நேரம். மார்க்கெட் போயிட்டு அப்போ தான் வந்தேன். எதிர்க்கே ஒரு பஜ்ஜி கடை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சரி ஜாலிடா அப்படின்னு பார்த்தா அதில் முட்டை போடுவாங்களாம், முட்டை போண்டா. ஸோ அது நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ இந்த பொருள்லாம் தான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் டியூஸ்டே சந்தையில். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 10 ரூபான்னு, இது 30 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இதை விட சின்னதாக கொடுங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா இதுதான் இருக்குது எடுத்துகிட்டு போனாங்க. சரின்னு வாங்கிட்டேன். சுண்டக்காய் வந்து 1 கூறு 10 ரூபான்ட்டு 2 கூறு வாங்கிட்டு வந்தேன். நல்லா பெருசாக நல்லா அழுத்தமாக இருந்தது. அப்புறம் இந்த ஒரு டாப் ஒன்று போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. 100 ரூபா போன தடவை பார்த்தேன். நல்லா காட்டன் மெட்டீரியல் தான், ஆனால் பார்த்திங்கன்னா மெலீஸாக இருக்குது. சரி வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தேன். கரெக்டாக தான் சூட் ஆகுது. பட் கை மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி. அக்கா தான் கொஞ்சம் பாடி சைஸ் வேறு மாதிரி இல்லை. சரி சும்மா கேஷுவலாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காயெலாம் வாங்கிட்டு வந்தேன். என்னென்னு பார்க்கலாமா? வெங்காயம் 5 கிலோ 100 ரூபா, 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். 10 ரூபா உருளைக்கிழங்கு, இது வந்து 10 ரூபா. கீரை 10 ரூபா. ஒரு கட்டு புதினா 5 ரூபான்னு 2 வாங்கினேன். முள்ளங்கி 10 ரூபா. நெல்லிக்காய் 20 ரூபா. கத்திரிக்காய் 10 ரூபா. லெமன் 10 ரூபா. கேரட் 10 ரூபா. குடமிளகா 10 ரூபா. இஞ்சி 20 ரூபா. அவரைக்காய் 20 ரூபா. வெண்டைக்காய் பாருங்கள் நிறைய இருக்குது, 10 ரூபா தான். பச்சை மிளகா 10 ரூபா. கொத்தரக்காய் 10 ரூபா. தக்காளி வந்து கிலோ 10 ரூபா, 2 கிலோ வாங்கினேன். கோஸ் அது 10 ரூபா தான் மொத்தமாகவே. அப்புறம் காலிஃப்ளவர் 20. சுண்டைக்காய் வந்து மொத்தமாக இது 20 ரூபா. ஒரு தட்டு ஒரு பவுல் வந்து 10 ரூபான்னாங்க, 2 பவுல் போட்டாங்க. ஸோ 20 ரூபா. ஸோ இதான் வாங்கிட்டு வந்திருக்கு. முருங்கைக்காய் அது 10 ரூபா. அப்புறம் அந்த தர்பூசணி வாங்கினேன். அதான் இவ்வளோ காய் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னடா பண்ண போகிறது, ஃப்ரிட்ஜு கூட இல்லையே, இந்த வெயிலுக்கு வதங்கிடுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி நைட்டே ஒரு பொரியல் பண்ணிடலான்ட்டு கொஞ்சமாக சுண்டக்காய், ஒரு முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய் போட்டு கடகடன்னு ஒரு பொரியல் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் குழம்பும் கொண்டு வச்சுனேன். பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி பையனுக்கு பர்த்டேன்ட்டு கேக் கொடுத்தாங்க. யூஸ்வலாக நான் கேக் சாப்பிட மாட்டேன். சாயும் இந்த க்ரீம் கேக்லாம் சாப்பிட மாட்டான், ப்ளெயின் கேக் தான் சாப்பிடுவான். வேண்டாமா அப்படின்னு சொன்னான். சரி அதை டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து அவங்க ஆஃபீஸில் ஃப்ரெண்டு கொடுத்துட்றா அப்படின்ட்டு. ஸோ கருவாடு 50 ரூபாய்க்கு வேணும், வாழை கருவாடு. நெக்ஸ்ட் டே வந்து கீரை, பருப்பு கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதோடு செய்யலாம் தான் நினச்சேன். பட் கீரையோட கருவாடு சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஃபுட் பாய்சன் ஆகிடும்ன்ட்டு. சரி கீரை மட்டும் செஞ்சிடலாம், ஏன்னா வதங்கிடும்ன்ட்டு. கருவாடை இன்னொரு நாளைக்கு செஞ்சிடலான்ட்டு எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இந்த கத்திரிக்காய் பொரியலேருந்து கொஞ்சம் குழம்பு மூண்டு வச்சுட்டேன். அதையே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது சாய் நைட்டுக்கு சாப்பிட மாட்டான். அவனுக்கு வந்து சாதம், சாம்பார், அப்புறம் பொட்டேட்டோ கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் மார்னிங் பண்ணது, அப்புறம் அப்பளம் இருந்தது. ஸோ அதை வச்சுட்டு சாய் சாப்பிட்டான். நான் வந்து கொஞ்சமாக சாதம் இருந்தது, 2 சப்பாத்தி இருந்தது. அந்த கத்திரிக்காய் பொரியல் நல்லா ஃபில்லிங்காக எவ்வளோ இருக்கும் நானே சாப்பிட்டேன்ல. ஸோ இதுதான் சந்தைக்கு போயிட்டு வந்த கதை. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி அக்காவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாமா?